ஹாய் டே செல்ல குட்டீஸ். நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா, ஜின்னுடைய 2 சோல் கனெக்டட் தான்டா. அதோடைய பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 எதோட முடிச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம ரூபிக்கும் ஜின்னுக்கும் வந்து மேரேஜ் ஆகிருக்கும். மேரேஜ் முடிஞ்சு அவங்க வெட்டிங் ஹாலை விட்டு வெளியே வந்து நம்ம ரூபியோட, அதாவது ஒயனும் ரூபியோட அம்மா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ பார்த்து நடந்துக்கணும், மாப்பிள்ளைக்கு இருந்தால் நீ தான் பண்ணணும், அவருக்கு வந்து இப்படி அப்படின்றது சொல்லியிருக்க மாட்டாங்க. அவர் இப்படி ஒரு பர்சன்ன்றது சொல்லியிருக்க மாட்டாங்க, நீ தான் அவருக்கு எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்னு மெதுவாக நாஸ்கா மட்டும் சொல்லியிருப்பாங்க. அதாவது ரூபி கேட்டுட்டு வேண்டா வெறுப்பா அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருப்பாங்க. அதோட முடிச்சிருப்போம். பார்ட் 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன்லேயே இப்போ நம்ம ஜின் அண்டு ரூபி வந்து அவங்களுடைய, அதாவது ஜின்னோடைய வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜின்னுடைய அம்மா தான் ரூபி கிட்ட, அம்மா உனக்கு ஜூஸ் ஏதாவது வேணுமாம்மா, பால் ஏதாவது வேணுமா? இல்லை ஆண்டி வேணாம், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் மாடியில் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிம்மா நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு நம்ம ரூபி வந்து எந்திரிச்சு அப்படியே கிளம்பிட்டாங்க. நம்ம ஜின்னு வந்து அவங்க அம்மாவை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறாங்க, ரூபியை கை காமிக்கிறாங்க. நம்ம ஜின்னுடைய அம்மா என்னடா என்ன ஆச்சு? மறுபடியும் அவங்க வந்து ரூபியை வந்து கை காமிக்கிறாங்க. சரி ஓகே நீ இரு, நான் உனக்கு போய் பால் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம ஜின்னு ஏதோ அப்படின்னு சொல்லி இப்படி கையாட்ட வராரு, பேச்சாரு அதில் அப்படி கையாட்ட வர, அதுக்குள்ளே அவங்க அம்மா போயிட்டாங்க. நம்ம ஜின்னுடைய கல் வந்து அப்படியே தண்ணியாக இருக்குது. ஏன் அப்படின்றது வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம், ஏன் அவருக்கு வந்து அப்படி வந்திருக்கு அப்படின்றது. இப்போ மேலே போன ரூபி சைடு பார்த்தோம் அப்படின்னா, ரூபி ரூம்குள்ளே போயிட்டு டம்முன்னு கதவை சாத்திட்டு, ஐயோ இது என்னடா இவனுக்கு பேச்சு வராது, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கா. இன்னசென்ட் பர்சன்னா எப்படி எல்லாத்துக்கும் ஒத்து வருவான், அது பண்ணுறதுக்கு இவனுக்கு எதுவுமே இருக்காது போல், இப்படி இருக்கான், ஆள் ரொம்ப ஒல்லியாக இருக்கான். இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பேசாம இப்படியே ஓடிடலாமா? இல்லை இப்போயே ஓடுனா ஏதாவது பிரச்சனை வந்துடும். நம்ம அதுக்கு என்ன அப்படின்றத பிளான் பண்ணிட்டு தான் போகணும். நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கால் வந்து கனெக்ட் ஆகுது, இது கான்ஃபரன்ஸில் தான் இருப்பாங்களா. ஸோ இப்போ எல்லாருமே கேட்குறாங்க, என்னடி மேரேஜ் முடிஞ்சு, சாரிடி எங்களால் வர முடியல, எங்களுக்கு தான் மீட்டிங் இருந்துச்சு, இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு அவங்க எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒரு பொண்ணு வந்து, அந்த பொண்ணு பேர் வந்து ஷைலுன்னு சொல்லியிருப்பேல, அந்த பொண்ணு தான் சொல்கிறாங்க, என்னடி சொல்கிறேன், நான் தான் உன்னை ஃபஸ்ட்டு இதை தான் எடுத்து பாருன்னு சொன்னேன்ல, இப்போ என்னடி பண்ணி வச்சுருக்க, இப்போ அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னா அப்போ நீ என்ன பண்ண போகிற? தாண்டி எனக்கு எதுவும் புரியல, எங்கள் அம்மா நீ ரொம்ப மிரட்டி தாண்டி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரி ஓகே, நீ கொஞ்ச நாளைக்கு அந்த வீட்டுக்குள்ளே இரு, அதுக்கப்புறம் நீ ஏதாவது பண்ணிவிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடு. ஆனால் நீ உடனே வெளியே வராத ரூபி, நீ தான் மாட்டிப்ப சரியா? உன் வீட்டு ஆளுகளை பற்றி உனக்கு தெரியும், உன் தங்கச்சியை பற்றி உனக்கு தெரியும். அவள் என்ன பண்ணுவாள், அவள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவாள். ஆமாடி, எனக்கு அவளை பற்றி தாண்டி பயமாக இருக்குது. இப்போ எங்கள் அம்மா இந்த விஷயத்த ஃபுல்லி எப்படி போய் சொல்லியிருப்பாங்க, அதுதான் சொல்கிறேன். நீ எதுவும் இப்போதைக்கு இந்த ஒரு முடிவு எடுத்துடாத. எதாக இருந்தாலும் ஒரு 1 மந்த்து நீ வீட்டில் இரு, 1 மந்த்து கழிச்சு எந்த முடிவுனாலும் நீ எடுத்துக்கலாம் சரியா? சரிடி, இப்போ நைட்டு நான் இப்போ என்னடி பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னு நீ பேசாமல் மூடிட்டு தூங்கு, வேறு என்ன பண்ணுறது? நான் எவ்வளோ கனவோடு இருந்தேன்னு தெரியுமா, மேரேஜ் முடிச்சுட்டு புருஷன் கூட இப்படி பண்ணணும் அப்படிலாம் பண்ணணும்னு. ஒரே இதில் போட்டு அப்படியே உடச்சிருச்சுக்க இந்த ஃபேமிலி. இதில் இவனைத்தான் நான் வந்து பார்த்துக்கணுமா, இவனுக்கு சாப்பாடு விட்டுருந்து எல்லாமே நான் தான் பார்த்துக்கணுமா? எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எரிச்சலாக வருதுட்டி. ஏய் சரி கூல், இதுக்கு இப்போ நீ டென்ஷனில் ரிலாக்ஸ் ஆகு, ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்போ நீ இந்த வீட்டுக்குள்ளே இரு. நீ ஆக்சுவலாக ஒன்று பண்ணு, அவனை நீ அடித்து கொடுமைப்படுத்துகிற மாதிரி பண்ணி யாருக்கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி வை. அப்போ தான் அவன் உன் கைக்குள்ளே இருப்பான், நீ அவனை விட்டு நீ வெளியே வர முடியும் சரியா? அந்த மாதிரி நீ பண்ணு. சரிடி ஓகேடி அப்படின்னு அவங்க காலை கட் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸு எப்படியெல்லாம் போட்டு கொடுக்க இதுங்க, ஃப்ரெண்ட்ஸு கொடுமைப்படுத்தலான்னு சொல்லுதுங்க. சரி ஓகே, நான் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஜின்னுடைய அம்மா தான் வந்து நம்ம ரூபியோடைய கதை தட்டுறாங்க. டைம் ஸ்கிப் ஆகி நைட்டு வந்து ஒரு 8 o'clock ஆகிருக்கும். நம்ம ரூபியோடைய கதவை தான் தட்டுறாங்க. ரூபி ரூமில் இருப்பாங்க, அந்த கதவை தட்டுறாங்க. அவங்க திறந்து பார்த்துட்டு யார்கிட்ட வந்து கதவை திறக்குது சுசரம் வாங்குறாங்கன்னு அவங்க கதவை திறந்து பார்த்தா நம்ம ஜின்னுடைய அம்மா தான். அம்மா வாம்மா சாப்பிடுவாம்மா, டின்னர் ரெடி ஆகிடுச்சு. இல்லை ஆண்டி, எனக்கு வந்து இப்போதைக்கு சாப்பாடு வேணாம், நான் வந்து சாப்பாடு இப்போதைக்கு எதுவும் சாப்பிட மாட்டேன், எனக்கு இன்றைக்கி வேணாம், எனக்கு சாப்பாடு சாப்பிடணும்னு தோணலை. என்னம்மா? இல்லை ஆண்டி எனக்கு வேணாம் ஆண்டி. சரி ஓகேம்மா, சரி நீ இரு, நான் ஜின்னை சாப்பிட்டு விட்டு அனுப்பிச்சி விட்றேன். நம்ம ரூபி அது மாதிரி செஞ்சு நீ அனுப்பாவனையும் உங்ககிட்டே வச்சுக்கோ, ஏன் அவன் வந்து இங்கே ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, விடாமல் மைண்ட் வயசில் வச்சுட்டு இருக்காங்கம்மா. ரூபி என்னம்மா ஆச்சு?
இல்லை ஆண்டி ஒன்றும் இல்லை. சரி நான் அவனை அனுப்பிச்சி விட்றேன், நீ பார்த்துக்கோ என்ன. அப்போ கொஞ்சம் நீ என்ன பண்ண, அவன்கிட்டே படுத்துக்கோமா. அவனுக்கு அதாவது என்னுடைய எப்பவுமே என் கையை பிடிச்சிட்டு தான் அவன் தூங்குவான். ஸோ அதனால தான்மா அவன் கையை நீ அவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் பிடிச்சிட்டு தான் தூங்குவான். இது வேறையா நாசமாக போச்சுன்ற மாதிரி தான் ரூபிக்கு இருக்குது. சரிங்க ஆண்டி, ஓகே. சரி நான் ரூபி அதாவது நம்ம சாரி ஜின்னோட அம்மாவும் கீழே போயிட்டாங்க. நம்ம ரூபி பார்த்துட்டு இவனுக்கு கையை பிடிச்சிட்டுங்களா தூக்கம் வருமா அந்த சாருக்கு, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுமே விட்டுட்டாங்க. எப்படியோ ஒரு 10 மினிட்ஸ் ஸ்கிப் ஆகுது. அப்படியே 10 மினிட்ஸ் ஸ்கிப் ஆகி நம்ம இப்போ ரூபி இருக்கிற கதவு தான் வந்து நாக் பண்ணுறாங்க. ரூபி வந்து யாரா இப்போன்னு திறக்கிறதா நம்ம ஜின்னு தான் வெளியே வந்து அழகாக க்யூட்டாக பவுட்டி இடி வச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு. நம்ம ரூபி வந்து அவரை மேலேருந்து கீழே வரையும் பார்த்துட்டு இது ஒன்று தான் குறைச்சல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லி ரூமை கை காமிக்கிறார். போ உள்ள. அவங்க அப்படியே திரும்பி பார்த்துட்டு இதனால் முடியலடான்னு அவங்க அந்த கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பாரு, இவனுக்கு பேச்சு வராதா, நம்ம தான் முன்னாடி போகல, அது காது கேட்க முடியல, இங்கே பாரு அப்படின்னு கையை அப்படி சொடக்கு போடுறாங்க. நம்ம ஜின்னு திரும்பி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ரூபி வந்துட்டு இங்கே பாரு, நீ என் பக்கத்தில் வரணும்னு நீ நினைக்கக்கூடாது சரியா. நம்ம ஜின்னுக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்னன்ற மாதிரி அவங்களும் பார்க்குறாங்க. இங்கே பாரு உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு தலையாட்டுறாங்க ஜின்னும். என் கிட்டக்க நீ வந்து படுத்த அப்படின்னா அந்த ஸ்டிக்கை வச்சு உனக்கு அடிப்பேன் சரியா. உன் கையை காமி. அவன் ஜின்னு வந்து பயந்துக்கிட்டே கையை காமிக்கிறாங்க. ஒரே நறுக்குன்னு ஒரு கிள்ளு தான். ஜின்னு பாவம் அவர் கண்ணிலேருந்து தண்ணியே வந்துருச்சு. அவருக்கு வாயை வெளியே சொல்லவும் முடியலை, எதுவும் பண்ண முடியலை. நம்ம ஜின்னுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இந்தா அந்த கீழே இருக்கு பாரு, அங்கே போய் பட்டு அந்த சோஃபாவில் போய் பட்டு, இங்கே வந்த உனக்கு அவ்வளோதான் மரியாதை. நம்ம ஜின்னு வந்து அவர் கையில் வந்து ஒரு டெடிபியர் மாதிரி வச்சுருப்பாரு. நம்ம ஜின்னு வந்து எப்பவுமே ஒரு ஒயிட் கலர் டெடிபியர் வச்சுருப்பார்ல, அந்த என்னது ஷீப் மாதிரி. அது வந்து அந்த அந்த பொம்மையை வந்து ஒரு குட்டியாக நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பொம்மையை வந்து கையில் வச்சுக்கிட்டே அவர் அழுதுகிட்டே போய் அந்த சோஃபாவில் போய் படுத்துடுறாரு. படுத்துட்டு அவர் கண்ணை அப்படி தொடச்சிக்கிட்டே படுத்துகிட்டே இருக்காரு. அவருக்கு வந்து தூக்கமே வரல. ஏன்னா அவர்கிட்ட கையை பிடிச்சாதான் தூக்கம் வருமா, அதனால அவர் வந்து இங்கிட்ட புரள்றாரு அங்கிட்ட புரள்றாரு, அவருக்கு தூக்கமே வரல. நம்ம ரூபி வந்து பார்த்துட்டு இவன் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நம்ம ரூபி போய் ஜின்னோடைய மண்டையிலே ஒரு கொட்டு. ஜின்னு இப்படி தலையில் அப்படியே வச்சுட்டு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. என்ன அவனுக்கு தூங்க மாட்டியா நீ, உசுன்னு அங்கிட்டு திரும்பிக்கிட்டு இருக்க, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, ஒழுங்கு மூடிட்டு தூங்கு, இல்லைன்னா மறுபடியும் ஸ்டிக் எடுத்து அடிப்பேன். நம்ம ஜின்னு வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு அழுதுகிட்டே தூங்காது, சும்மா அப்படியே கண்ணை மூடியே இருக்காரு. ஏன்னா அவருக்கு தூக்கம் வரல. ஸோ அமைதியாக படுக்கணும். அவர்கிட்ட திரும்பி நம்ம ஜின்னு தான் அவர்கிட்ட திரும்பி படுத்துக்கிட்டாரு. இனிமேல் ஏதாவது பண்ணு, உனக்கு இதுதான் பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு மனசாட்சி இல்லாமல் அவங்க ரூபி போய் நல்லா படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தான் ஒரு பெட்டு ஃபுல்லாக இருந்தாலும் தூக்கம் வருமே, அதனால அவங்க அந்த கை காலெல்லாம் விரிச்சிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம ரூபியோடைய கதை வந்து நாக் பண்ணுது. நம்ம ரூபி வந்துட்டு ஜவர்தான் இந்த டயத்தில் அப்படின்னு அவங்க படக்குன்னு எந்திரிச்சு உட்காடுறாங்க. நம்ம ஜின்னு வந்து பயந்துட்டாரு. ஏன்னா ஜின்னுக்கு வந்து எப்பயுமே அவங்க அம்மா எந்திரிச்சு அந்த பல்லு விளக்குறதுக்கு அந்த ப்ரஷெல்லாம் எடுத்து கையில் கொடுத்தா தான் அவர் ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டே வெளியே வருவாரா. ஜின்னு வந்து வெள்ளனை எந்திரிச்சு 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவார். ஸோ அதனால அவர் எந்திரிச்சு அப்படியே உட்காந்துருக்காங்க. ரூபி எந்திரிக்கிறத பார்த்து அவர் ஒரு நிமிஷம் கூப்பிட்டு அவருக்கு பயம் வந்துருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் திணறி இப்படியே முழிச்சு பார்க்குறாரு. ஷோ காலங்காத்தால் இந்த சனியை வேறு மூஞ்சிக்கு முன்னாடி என்ன அப்படின்னு அவர் இப்படி தலையாட்டிட்டு அவர்கிட்ட திரும்பிக்கிட்டாரு. இது வேறு ஷோ அப்படின்னு நம்ம ஜின்னு தரன்னு எடுத்துகிட்டு வந்து ஜிம்முன்னு அப்படியே திணறாரு. நம்ம ஜின்னை வந்து அப்படியே பெட்டில் அப்படியே தள்ளி விட்டுட்டு நம்ம ஜின்னுக்கிட்ட நல்லா படி காலை ஏற்றி இப்படி படுக்க வச்சுட்டு நம்ம ரூபி வந்து தலையெல்லாம் சரி பண்ணிவிட்டு போய் கதவை திறக்கிறாங்க. நம்ம அப்போ தான் அது யாருன்னு பார்த்தா நம்ம ஜின்னோடைய அம்மா தான். ஆமாம் நான் சொல்ல மறந்துட்டேன், ஜின்னு எந்திரிச்சிட்டானா? எந்திரிச்சிட்டாரா ஆண்டி? இல்லைம்மா, அவனுக்கு யாராவது அந்த ப்ரெஷ்ஷை எடுத்து கையில் கொடுத்தாதான், ஒன்று நான் ப்ரெஷ் எடுத்து கையில் கொடுப்பேன், இல்லைன்னா அவங்க அப்பா எடுத்து கையில் கொடுப்பாரு, அப்போ தான் அவன் ப்ரெஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வெளியே வருவான். இனிமேல் நீ அதை பண்ணிடுமா, அவனோட ப்ரெஷ்ஷு உள்ளதாக இருக்கும், ஸோ அதை எடுத்து பண்ணிட்டு கையில் நீ அந்த ப்ரெஷ்ஷை அந்த பேஸ்ட் அதை டிம் பண்ணிட்டு கொடுத்துருமா
அவன் ப்ரெஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வெளியே வந்துடுவான். நீ ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து அவனுடைய கபோர்ட்லேருந்து எடுத்து வெளியே ட்ரெஸ் மாற்றிப்பான். நம்ம ரூபி, ஓ இது வேறையா, சரி ஆண்டி நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி, கொஞ்சம் கொச்சுக்காமல் பண்ணுமா, சரி ஆண்டின்னு நம்ம ரூபி அந்த ஜின்னுடைய அம்மாவும் சொல்லிட்டு கீழே கிளம்பிட்டாங்க. நம்ம ரூபி கதவை பூட்டிட்டு அப்படியே திரும்பி பார்த்துட்டு, ஓ சாருக்கு அந்த இதை எடுத்து கையில் கொடுத்தா தான் நீங்கள் விளக்குவீங்களோ, போ உள்ளே போ, எந்திரி உள்ளே போய் நீ உன் ப்ரஷ் எடுத்து இனிமேல் நீ தான் விளக்குற, நான்லாம் எடுத்து கொடுக்க மாட்டேன் சரியா, போயிட்டு அந்த ப்ரஷ் எடுத்து இது பல்ல விளக்க வழியை பாரு, போ அப்படியே அந்த ஸ்டிக்கை வச்சு மறுபடியும் அவங்க பின்னாடியே ஒரு அடி முதுகுலன்ற மாதிரி அவர் அழுதுகிட்டே உள்ளே போயிட்டாங்க. அழுதுட்டு போயிட்டு அவர் ப்ரஷ்ஷெல்லாம் பண்ணிட்டு குளிச்சுட்டு வெளியே வந்துட்டார். நம்ம ரூபி பார்த்துட்டு மலாங்கிட்டு அப்படின்னு அவங்க போயிட்டு குளிச்சுட்டு ரெடியாகி வந்துட்டாங்க. நம்ம ரூபி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பார்க்குறாங்க, நீ இன்னும் போகலையா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு பார்க்குறாரு. ஏன்னா 2 பேர் சேர்ந்து தானே போகணும். ஏன்னா ஜின்னு யாராவது கூட்டிகிட்டு போனால் தான் அவங்க கீழேயே போவாங்க. அதான் சொல்லியிருக்கல, ஒரு இன்னசென்ட் பர்சன், ஸ்பெஷல் சைல்டு கூட. ஸோ அது சின்ன குழந்தைக்கான மென்டாலிட்டி தான் அவர்கிட்ட இருக்கும். ஸோ அதனால் அவருக்கு சின்ன குழந்தை என்ன, நம்ம அம்மா என்ன பண்ணுறாங்க அதுபடி தானே நடக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ஜின்னுமே அதில். சரின்னு சொல்லிட்டு இந்த கர்ம வேறே நான் தான் கூப்பிட்டு போகணுமா, அதை சொன்னாங்களே வா அப்படின்னு அவனை எழுந்திக்க வச்சு முன்னாடி போ அப்படின்னு அவங்க நம்ம ரூபி பின்னாடியே கூட்டிட்டாங்க. அதாவது அந்த படிக்கிட்ட அந்த கீழே படிக்கிட்ட அந்த ஹாலில் பார்க்குற மாதிரி இருக்குன்னு உடனே ஜின்னு கையை பிடிச்சிச்சு வா நல்ல பிள்ளை மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. ஜின்னு பார்க்குறாரு, என்னடா இவ இப்படி பண்ணுறான்ற மாதிரியே பார்க்குறாரு. இவ்வளோ நேரம் அடித்தா இப்போ இப்படி பண்ணுறான்ற மாதிரி ஜின்னும் அவருக்கு புரியாத மாதிரி இருக்குது. என்னதான் அவர் சின்ன மைண்டு இதாக இருந்தாலுமே இப்போ அப்படி நடந்துக்கும் போது அவருக்குமே கொஞ்சம் புரியும்ல. அந்த மாதிரி அவர் பார்க்குறாரு, என்னடா பண்ணி இந்த பிள்ளை மாற்றி பேசுகிற மாதிரி பார்க்குறப்ப நம்ம ஜின்னுடைய அம்மா பார்த்துட்டு எந்திரிச்சு வந்துட்டேங்க, என்னம்மா இன்னும் கொஞ்சம் தூங்கியிருக்க வேண்டியதானே, இல்லைன்ட்டு நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, அது இப்போவே நான் சொன்னேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு நீ பண்ணிக்கலாம், அது சொல்கிறதுக்காண்டி மட்டும்தான் நான் மேடிக்கே வந்தேம்மா. இல்லை ஆண்டி நாங்கள் பரவாயில்ல எந்திரிச்சிட்டோம். சரிம்மா ஓகேம்மா வாம்மா, நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா இல்லை காஃபி குடிக்கிறியாம்மா? நான் சாப்பிட்றேன் ஆண்டி, எனக்கு பசிக்குது. ஜின் வாப்பா இங்கே உட்காரு அப்படின்னு நம்ம ஜின்னை உட்கார வச்சு நம்ம அந்த பிளேட்டில் சாப்பாடு எடுத்து வச்சு நம்ம ரூபி கிட்டே கொடுக்குறாங்க. நம்ம ரூபி பார்க்குறாங்க, என்ன ஆண்டி நீ தாம்மா ஊட்டி விடணும், அவனுக்கு நீ ஊட்டி விடு, இனிமேல் நீ தான் அதை பண்ணணும், நான் இத்தனை நாள் நான் ஊட்டிக்கிட்டு இருந்தேன், இப்போ தான் நீ ஒய்ஃப்னு வந்துட்டேல, நீ ஊட்டி விடு. ரூபி, ஆமாம் நான் இவ்வளோ படித்து இங்கே வந்தது இவனுக்கு ஊட்டி விட்றதுக்கு தான் அப்படின்ற மாதிரி நம்ம ரூபி ஜின்னு அப்படியே மறைச்சி பார்த்துட்டு அதை எடுத்து அப்படியே பிசைஞ்சு அப்படியே ஊட்டுற மாதிரி. அதான் ஆள் இருந்தால் நல்லா ஊட்டுறது, ஆள் இல்லை நம்ம ஜின்னுடைய அம்மா அங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா எடுத்து அப்படியே திணிக்கிறது வாயில். நம்ம ஜின்னுக்கெலாம் அது தொண்டைக்குள்ளே அப்படியே குத்த ஆரம்பிச்சிருச்சு. ஜின்னுக்கெலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவருக்கு விற்குது, விற்கி செத்துருவோம் போலையே, இந்த அப்படி தண்ணியை குடின்னு அவன் இருக்கிற எல்லா சாப்பாட்டையும் அப்படியே தான் ஊட்டி விட்றாங்க. ஒரு ஜின்னு வேண்டாவர். ஜின்னுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதான் நம்ம தலையில் தின்ற மாதிரி அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ரூபி என்ன போதுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு தலையாட்டுறாரு. என்னால் முடியலை, இப்போ நான் போய் சாப்பிட்றேன்னு அவங்க சாப்பாடை போட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஜின்னு அம்மா பார்க்குறாங்க, என்னடா இந்த பிள்ளை ஒரு இது கூட கேட்காம இப்படி சாப்பிடுதே அப்படின்ற மாதிரி. எப்பயுமே நம்ம ஜின்னுடைய அம்மாவுக்கு எப்படின்னா யாராவது கூட இருந்து சாப்பிட்டா தான் அவங்களுக்குமே சாப்பாடு உள்ளே இறங்கும். மெய்டு இருப்பாங்க, அவங்க கூட உட்காந்து சாப்பிடுவாங்க. நம்ம ஜின்னுடைய அம்மா ரொம்ப ஸ்வீட்டான கேரக்டர். இந்த மெய்டு அப்படின்ற கேரக்டர்லாம் பார்க்க மாட்டாங்க, எல்லாரையுமே சேமாக தான் பார்ப்பாங்களா. ஸோ அதனால் மெய்டையுமே அவங்க கூப்பிட்டு, இப்போ மெய்டு லீவ், இவங்களுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வேலையாக இருக்கும்போது எல்லாமே அவங்க வெளியே தான் சாப்பிட்ருவாங்க, வீட்டுக்கே வந்திருக்க மாட்டாங்க. அவங்க மீட்டிங் இந்த மாதிரி ஃபங்க்ஷனு மேரேஜ் ஃபங்க்ஷன்றதுனால அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது மெய்டுக்கெலாம் லீவ் விட்டுருப்பாங்க. ஸோ மெய்டு இனிமேல் தான் வருவாங்களா, நாளைக்கு தான் வருவாங்களா. ஸோ அதனால் இன்றைக்கி அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு யாரும் சரி தானே மருமக இருக்காளே அவள் கூட போய் சேர்ந்து சாப்பிட அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அதுவும் பார்த்தா நம்ம ரூபி பார்த்தா அப்படி எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாளா. நம்ம ஜின்னு அம்மாக்கெலாம் சரி இவளை பார்த்தா எனக்கு ஏதோ உருப்படியாக பண்ணுற மாதிரி தோணலை, எதுக்கு தான் இவர் இப்படி பண்ணாரோ, என் ஃப்ரெண்டோடைய பொண்ணு அப்படின்னு ஏதோ ஒரு பண்ணி வச்சுருக்காரு, சரி ஓகே தலையெழுத்து, இவ தான் மருமகன் ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறது. அவங்களும் அவங்களுடைய பிளேட்டில் சாப்பாடு எடுத்து அவங்களுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே கிளம்பிட்டாங்க. நம்ம ஜின்னுக்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் உட்காரு சரியா, அவள் பார்த்துப்பா ஒன்று
நம்ம ஜின்னுக்கு ஐயோ என்னை விட்டு போகாதீங்களா, எனக்கு பயமாக இருக்குன்ற மாதிரிலாம் நம்ம ஜின்னோடைய நிலைமை இருக்குது. ரூபி வந்து ஜின்னு திறவி பார்த்துட்டு உன்னை பார்த்துக்கணுமன்ற மாதிரி ஒரு டெத்து கிளார் விட்றாங்க. ஜின்னு நம்ம பக்கம் திரும்பினாதான் நடி அப்படின்ற மாதிரி ஜின்னு ஒரு பக்கம் திரும்பிட்டு பார்த்து இவனுக்கு திமுற, அவனுக்கு கூப்பிட்டு போய் 4 போடு போட்டால் தான் அவன் அடங்குவான். ஆண்டி நான் வந்து மாடி கூப்பிட்டு போய்க்கிறேன் ஆண்டி. சரிம்மா நீ கூப்பிட்டு போமான்னு நம்ம ஜின்னை வந்து ரூபி வந்து மாடி கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போயிட்டு ரூம்குள்ளே போனோன்னுமே ரூமை கதவை லாக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக் எடுத்துகிட்டு என்னை பார்த்ததுமே திரும்புகிற, என்னை பார்த்தா எத்தனை பசங்க என் பின்னாடி வருவாங்க தெரியுமா, நான் கை சுண்டி கூப்பிட்டா வருவானுங்க, நீ என்னமோ அப்படி திரும்புகிற, ஆஃப்டர் ஆல் வாய் பேச முடியாமல் இருந்துட்டு நீ எல்லாம் இப்படி பேசுறியா, நீ என்னடா படிச்சிருக்கா முதல்ல, அவனுக்கு செக்ஸ் லைஃப்னால் என்னன்னு தெரியுமான்னு ஒன்றும் தெரியாது அந்த பிள்ளைகிட்ட போய் இப்படியெல்லாம் கேட்டால் அவன் என்ன பண்ணுவான் பாவம். திரு பாவம் அந்த பையன் முழிச்சிட்டே இருக்கான். நம்ம ஜின்னு முழிச்சிட்டே இருக்காப்புல. அப்படியே 2 அடி போட்டுட்டு உனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாதான் நீ வந்து சரிப்படுவ அப்படின்னு நம்ம ரூபிக்கு எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு அவங்க அப்படியே அந்த ஸ்டிக்கை தூக்கி போச்சுட்டு, அதாவது தூக்கி அந்த பக்கமாக வச்சுட்டு ஒழுங்கப்பா எங்கிட்ட போய் உட்காரு அப்படின்னு நம்ம ஜின்னாகிட்ட தள்ளி விட்டுட்டு அவங்க போய் பேசாமல் ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு கால் பண்ணி சொல்கிறா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடா, இப்படி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு யார்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம ஜின்னு இருந்தால் தேம்பி அழுதுகிட்டே பார்க்குறாரு கண்ணை தொடச்சிக்கிட்டு. நம்ம ரூபிக்கெலாம் இப்போ நீ எதுக்கு அழுகிற அப்படின்ற மாதிரி வாயை கை வச்சு காமிக்கிறாங்க. ஜின்னு அப்படியே வாயை மூடிக்கிட்டாப்புல. அப்படியே வாயில் கையை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டாப்புல. இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அப்ராடி சைடு காமிச்சோம் அப்படின்னா வயந்த ஒருத்தவங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் மேம், நீங்கள் இங்கே மீட்டிங் வந்தீங்களா, நீங்கள் எந்த ஊர்? நான் வந்து கொரியா சார், பட் நான் பிறந்தது எல்லாமே இந்தியா தான், ஆனால் அப்பா பிஸ்னஸ்க்காக கொரியா வந்துட்டாங்க. இப்போ நான் இங்கே மீட்டிங்க்கு வந்தேன் சார். நாங்கள் கொரியாவில் வந்து ஒரு கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி அவர் பார்த்துப்பார், இந்த கம்பெனியை நான் பார்த்துப்பேன், என்னுடைய கம்பெனியை. நான் இதோட மீட்டிங் ப்ராஜெக்ட் விஷயமாக தான் சார் நான் இங்கே வந்தேன். அப்படிங்களா, உங்கள் என் நேம் ஒயன் சார். ஓகே. நீங்கள் முந்தானத்தே போக வேண்டியதாக இருந்துச்சு. ஆமாம் சார். சரி ஓகே, நீங்கள் போங்க. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுவோம். நாங்கள் கொரியன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் உங்கள் ஊர் போலீஸ் ஸ்டேஷன் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணி எதாக இருந்தாலும் அங்கே இன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களை நான் கூப்பிடுவோம். நீங்கள் எதை எப்போனாலும் நீங்கள் வரணும். நீங்கள் இருக்கிறதா இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் இப்போதைக்கு எந்த எவிடன்ஸுமே தேட வேண்டியது இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து கொலைன்றது சாட்சி தெரிஞ்சு போச்சு. ஆனால் அது யாருன்றதான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே இருக்கிறவங்க யாருன்றது இல்லை, அதாவது மீட்டிங் வந்தவங்கன்றது கிடையாது. அவங்க கம்பெனிக்குள்ளே இருக்கிறவங்க தான் யாரோ கொலை பண்ணியிருக்காங்கன்ட்டு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அது நீங்கள் கிடையாது தான். ஆனால் எதாக இருந்தாலும் நான் உங்களை கூப்பிடுவோம். நீங்கள் போயிட்டு கூப்பிட்றப்போ நீங்கள் வரணும். சரிங்களா மேம்? ஓகே சார். சரி ஓகே மேம். என்னுடைய நம்பர், இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் மீன்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த கொலையை பற்றி, இல்லை நீங்கள் இந்த இடத்துல இல்லை தான், நீங்கள் மீட்டிங் வந்திருக்கீங்கன்னா ஏதாவது தெரிஞ்சுட்டா மட்டும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பரில் தான் நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன். அப்போ நீங்கள் வரணும். ஓகே சார்னு அவங்க நம்பரை வாங்கி வச்சுட்டு சரி ஓகே சார்னு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. அதாவது ஊர் சுற்றுற வேலையை பார்க்க போயிட்டாங்க. அங்கே போய் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டு என்ன வாழ்க்கடா, யார் இப்படி கொலை பண்ணியிருப்பா, யார் என்ன பண்ணியிருப்பா, ஐயோ ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை, எதுக்குதான் இப்படி கொலை பண்ணுறாங்களோ, மனுஷனோட உசுரவிங்களுக்கு இவ்வளோ இதாக இல்லாமல் போச்சு போல், வேல்யூவே இல்லாமல் போச்சு போல், இவங்கெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு நிற்க வச்சு சுடணும்ப்பா அப்படின்னு நம்ம வயனுக்குலாம் கட்டுப்பாக்குது. அவங்க சொல்லிட்டு அவங்க ஆர்டர் பண்ண காஃபியை வாங்கி, காஃபி இல்லை ஜூஸு, அவங்க தான் சூடாக இருக்காங்களே, அப்போ ஜூஸ் குடித்தா தானே அந்த சூடு வந்து தனியும். ஸோ அதனால் அவங்க ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இங்கேருந்து கிளம்பி அவங்க ரூம் போயிட்டு அவங்களுடைய எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு இப்போ நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்து அவங்க இறங்கிட்டாங்க. அதாவது நம்ம கொரியாவுக்கு வந்து இறங்கிட்டாங்க. வந்தோடனே அவங்க கொரியாவுக்கு வந்து இறங்கி அவங்க வீட்டுக்கு வந்து மம்மி அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுறாங்க. நம்ம ஒயனம்மா பார்க்குறாங்க, என்ன ஒயனுடைய வாய்ஸ் மாதிரி தெரியுதுன்னு அவங்க கிச்சன்லேருந்து எடி பார்த்தா ஒயனு என்னடி வந்துட்ட, 1 மாதம் ஆகுன்னு சொன்னியடி. ஆமாம்மா நானும் அப்படி தான் நினச்சேன், ஆனால் அந்த கொலைக்கு வந்து நாங்கள் எந்த ப்ராப்ளம் இல்லையா, ஆனால் எதாக இருந்தாலும் கூப்பிடுவாங்களாம், எங்களுக்கு நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க, அவங்க கம்பெனிலேயே யாரோ இந்த மாதிரி சதி வேலை பண்ணியிருக்காங்களாம்மா
ஓ அப்படியா, அதுக்கு எதுக்குடி எம்ப்ளாயை கொல்லணும்? அதுதான் மேம் எனக்கு பிரச்சனை. இப்போது அந்த கம்பெனி மேலே அவங்களுக்கு ரிவெஞ்ச் அப்படின்னா கம்பெனியோடைய சிஇஓ மேனேஜரை தான் நம்ம கொல்லணும். இவங்க போய் போய் ஒரு எம்ப்ளாயை கொண்டு வச்சுருக்காங்க மேம். ஆமாடி, என்ன பண்ணுறதுனே தெரியலை. கொலை அவங்களுக்கு ஒரு உசுறு வந்து அவ்வளோ வேலையெல்லாம் போச்சு போலடி இந்த காலத்தில் எல்லாத்துக்குமே. ஆமாம் மேம். இல்லை மேம், ஒர்க்கெல்லாம் அதாவது மேரேஜ் ஒர்க்கெலாம் முடிஞ்சா, மேரேஜெல்லாம் முடிஞ்சா நல்லபடியாக முடிஞ்சுடி. இப்படி தான் பார்த்துக்க போகிறான்னு தெரிலடி. எனக்கு வேறு ரொம்ப பயமாக இருக்குது. விடு மேம், அதெல்லாம் நல்லா தான் பார்த்துப்பான். அதெல்லாம் நீங்கள் வந்து எந்த கவலையும் படாதீங்க. சரி ஓகேடி. சரி நீ காஃபி குடிக்கிறியா? இல்லை மேம், நான் வரும்போது சாப்பிட்டு தான் இருந்தேன். நான் போய் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். நாளைக்குலேருந்து தான் ஆஃபீஸ் போகணும். சரி ஓகே, 2 நாள் லீவு போடுறீ? இல்லை மேம், அங்கே போய் கிட்டத்தட்ட 4 நாள் 3 நாள் ஆச்சுல்ல. ஸோ அப்படியே இருந்து போச்சு. அங்கே வேலை பெண்டிங்கு. பாவம் என் பிஏவும் எவ்வளோ தான் பார்ப்பா. சரி ஓகே, என்ன பண்ணு அப்படின்னு நம்ம ஒயின் அம்மாவும் சொல்லிவிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. நம்ம ஒயின் மாடிக்கு போயிட்டு அவங்களும் குளிச்சுட்டு அவங்க கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்களும் பேசாமல் அவங்க பெட்டில் போய் பொட்டுன்னு படுத்துறாங்கப்பா. எவ்வளோ நாளாச்சு இப்படி ஃப்ரீயாக படுத்துன்னு அவங்களுக்கு கால் கை நீட்டி நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே டேஸ் ஸ்கிப் ஆகி 1 month ஆகுது. இப்போ ஒரு 1 day ஈவினிங் தான் நம்ம ஜின்னுடைய வீட்டில் தான் நம்ம ஜின்னுடைய அம்மா உட்காந்து ரொம்ப அழுன்னு அழுதுட்ருக்காங்க. நம்ம ஜின்னுடைய அப்பாவுக்குலாம் ஒன்றும் தெரியல. அப்போ தான் அவர் ஒர்க்குலேருந்து வந்திருப்பாரா. நம்ம ஜின்னு அம்மா அழுகிறத பார்த்துட்டு, என்னடி ஆச்சு? ஏண்டி என்ன ஆச்சு? எங்க இவ இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க, நான் என்ன சொல்கிறது எனக்கு தெரியாமல் அவங்க என்னடி ஆச்சு எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுடி. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பொண்ணுன்னு சொல்லி நம்பி இங்கே கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிங்களே, அப்போ வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. என்னடி சொல்கிற? இங்கே தாண்டி எங்கேயாவது இருக்க போகிறா, என்னன்னு போய் நல்லா பார்த்து தொல்லடி. நீ எதுவும் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதுடி. இல்லைங்க, நான் நல்லா தேடிட்டேன். அவள் பாருங்கள் அந்த லெட்டரை எழுதி வச்சுட்டு போயிட்டா. அப்படின்னு பார்த்தா அந்த லெட்டரில் வந்து சம்திங் எழுதியிருக்கு. உங்கள் பையனால் என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. உங்கள் பையனுக்கே எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். என் லைஃப்பை நான் எப்படி பார்க்குறது? அவனுக்கு ஒரு செக்ஸ் லைஃப்னா கூட என்னன்னு தெரியாமல் பச்சையாக அதில் எழுதுறது கூட அப்படி எழுதி வச்சுருக்காங்க அந்த மூதேவி. அப்படி எழுதி வச்சு அந்த எப்படி அவங்க அப்பா பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. சரி அப்படின்ற மாதிரி அந்த இதை தூக்கி போட்டாங்க. நம்ம ஜின்னை வந்து நம்ம அவங்க அப்பா பார்க்குறாங்க. என்னடி இது உடம்புலலாம்? அவள் இத்தனை மாதமாக, அதாவது இந்த 1 மாதமாக நம்ம பையனை கொடுமைப்படுத்திட்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி அடித்து வச்சுருக்கான்னு. பார்த்தா உடம்புல ஃபுல்லாக தடுப்பு. அவங்களுடைய அந்த கால் பூட்டியில் ஃபுல்லாக ஒரே அந்த ஸ்டிக்கோடைய தடுப்பு, பெல்ட்டோடைய தடுப்பு தான். எப்படி இருக்குது. அவங்க லிப்ஸுக்கிட்டேயும் இன்னைக்கு அடிச்சிருப்பாங்க போல். அந்த லிப்ஸுக்கிட்ட வந்து அந்த பிளட் வந்து கிளாட் ஆகி அப்படின்னு உறைஞ்சி போய் நிற்கும்ல, தண்ணி இல்லாமல் மெல்ட்டாக இல்லாமல் அப்படியே கிளாட் ஆகி நிற்கும்ல, அந்த மாதிரி வந்து அந்த பிளட்டு வந்து கிளாட் ஆகி நிற்கிது. நம்ம ஜின்னு அப்பாவுக்கெல்லாம் என்ன பேசுறதுன்னு தெரில. உடனே நம்ம ஜின்னு அப்பா வந்து ஒயினுடைய அப்பாவுக்கு வந்து கால் பண்ணி இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க. நம்ம ஜின்னுடைய ஒயினுடைய அப்பாவுக்குலாம் என்ன பேசுகிறாரு? இப்போ நீ என்னடா பேசுகிற? எதுக்குடா அப்படிலாம் பேசுகிற? என் பொண்ணு அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான். நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வா. உன்னுடைய ஒய்ஃபு உன் பொண்ணு எல்லாத்தையுமே நீ கூட்டிகிட்டு வர. சரிடா, நான் கூட்டிகிட்டு வரேன் வை. இப்போ நம்ம ஒயினுடைய அப்பாவும் நம்ம ஒயினம்மா கிட்ட போய், அதாவது அவர் வந்து கம்பெனியில் இருந்திருப்பார். இப்போ அவர் வீட்டுக்கு வந்து நம்ம ஒயினம்மா கிட்ட, நீ சீக்கிரம் வாடி, என்னன்னு தெரிலடி, அங்கே அவன் என்னென்னமோ வளர்றான்டி என் ஃப்ரெண்டு, எனக்கு எதுவுமே புரியலடி. நம்ம அங்கே போய் கேட்கணும், என்னங்க ஆச்சு, ஏங்க இப்படி பார்த்துறீங்க, எனக்கு பயமாக இருக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ வா போகலாம். சரி, நீ ஒயினுக்கு கால் பண்ணி நீ நேராக என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர சொல்லிடு, அவனே வர சொல்லிங்க. எதுக்குங்க ஒயினெல்லாம்? நீ என்னுடைய அம்மா அப்பாவை கூப்பிட்றி. சரிங்க, நீங்கள் போங்க, நான் கூப்பிட்டு வரேன்னு அவங்க அத்தை, அதாவது நம்ம ஒயினுடைய தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல, அப்பாவை பெற்றவங்க, அவங்கள கூப்பிட்டு உங்களுமே காரில் ஏறி நம்ம ஜின்னுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜின்னுடைய வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா நம்ம ஜின்னுடைய அம்மா அழுதுட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஒயின் அம்மாவுக்கு ஒரு நிமிஷம் பதறி போயிட்டாங்க. சம்மந்தி எதுக்கு சம்மந்தி அழுகுறீங்க? என்ன ஆச்சு? என்ன இப்போ எதுக்குங்க இப்போ நீங்கள் சம்மந்தின்னு கூப்பிட்றீங்க? நீங்கள் உங்கள் சம்மந்தியெல்லாம் கூப்பிடாதீங்க. ஏன் சம்மந்தி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? என்ன ஆச்சு? உங்கள் பொண்ணு என்ன காரியம் பண்ணியிருக்கா நீங்கள் பாருங்கள். என்னது இதெல்லாம்? பிள்ளை இப்படி உடம்புலாம் இதாக இருக்குது, யார் அடித்தா? நீங்கள் பெற்றிருக்கீங்களே ஒரு பொண்ணு, அவள் தான் இத்தனை மாதமாக, அதாவது 1 மாதமாக என் பிள்ளையை கொடுமைப்படுத்தி இருந்திருக்கா அவளை பார்க்க விட்டதுக்கு.
நம்ம ஒயனம்மாக்கெலாம் ஐயோ வேலையை காட்டிட்டா போலயே. நான் நினச்சேன், எனக்கு ஏதோ ஒரு மாதிரியே இருந்துச்சு. ஏதோ செய்கிற மாதிரி ஏதோ தப்பு நடக்க போகிற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு இப்படி ஆயிடுச்சு. நம்ம ஜின்னோடைய அம்மா சாரி ஒயனுடைய அம்மா வந்து நம்ம ஒயனுடைய அப்பா அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. என்ன எதுக்கு இங்கே முறைக்கிறேன்ற மாதிரி தான் நம்ம ஒயனுடைய அம்மா பார்க்குறாங்க. அப்படியே ஒரு ஒரு 1/2 பாஸ் ஆகி இப்போ நம்ம ஒயன் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஒயனுக்கு ஒன்றும் புரியல. நம்ம ஒயனுடைய அம்மா கிட்ட வந்து ஒயன் ஏம்மா என்னம்மா ஆச்சு, எதுக்குமா இப்போ உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க, எதுக்குமா அப்பா என்னப்பா ஆச்சு, எதுக்குப்பா அப்படி உட்காந்துருக்கீங்க. அப்போது ஒயன் வந்து நம்ம ஜின்னை பார்த்துட்டு இது யாரு அம்மா, இது யாரும்மா, என்னம்மா அப்படி இருக்காங்க, எனக்கு ஒன்றும் புரியலம்மா, அம்மா என்னன்னு சொல்லுமா. அப்போ நம்ம ஒயன் அதாவது ஜின்னோடைய அம்மா தான், வாம்மா அக்காக்கறி என்ன பண்ணியிருக்கான்னு பாரு. நம்ம ஒயனி அக்கா என்ன பண்ணா, அக்கா வீட்டை விட்டு ஓடிட்டாமா, அங்கே பாரு அந்த லெட்டரில் என்னமோ எழுதி வச்சுட்டு அவள் ஓடி போயிட்டா, என் பையனை எப்படி அடித்து வச்சிருக்கா பாரு. அடிச்சாளா, என்ன ஆண்டி சொல்கிறீங்க. ஆமாம்மா, அவன் வாயில பூச்சிம்மா, அவன் எப்படிம்மா வெளியே வரலன்னு சொல்லுவான், மிரட்டி வச்சிருக்காம்மா இவ்வளோ நாள் சொல்ல வேணான்னு. அவனும் இதெல்லாம் அவளுக்கு பயந்துட்டு எதுவுமே அவள் எங்ககிட்ட சொல்லலைம்மா, பாரும்மா எப்படி அடித்து வச்சிருக்கான்னு. இதெல்லாம் நியாயமாம்மா, உங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு அதாவது ஒரு பையனை உங்கள் பொண்ணுக்கிட்ட ஒப்படைச்சு அப்படி தான் பண்ணுவீங்களாம்மா. நாங்கள் தான் முதையே சொன்னோம்ல அவனுக்கு பேச்சு வராது அப்படின்னு. நீங்கள் இதெல்லாம் மறைச்சி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. அவன் மொத்த கோவத்தை இங்கே காமிச்சிட்டு போயிருக்கான். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க. நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். என்னுடைய குழந்தை ஸ்பெஷல் சைல்டுன்னு உங்களுக்கே தெரியும். அதை நம்பி நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அது யாருமே நீங்கள் உங்ககிட்ட சொல்லலை. இப்போ நம்ம ஒயன் வந்து ஒயனுடைய அம்மா அப்பாவை பார்த்துட்டு அதாவது அவங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டு என்னது சொல்லலையா, ஏன் நீ யாருமே அவகிட்ட சொல்லலையா, நீங்கள் கூட சொல்லியிருப்பீங்கன்னு நான் நினச்சேன். அம்மா நீ சொல்லலையா. இல்லடி சொல்லலைடி நான். ஏம்மா அவளை பற்றி தான் உங்களுக்கே தெரியும் இல்லை, எதுக்கு சொல்லாமல் இருந்திருக்கீங்க. எல்லாம் போக போக சரியாயிடும், நான் சொல்லலடி, எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலடி, இந்த பையனை எப்படின்னு. சரி இப்படி அப்படியே வச்சுருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க வாங்க அப்படின்னு நம்ம ஒயன் வந்து நம்ம ஜின்னுக்கிட்ட போயிட்டு வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு கூப்பிட்றாங்க. நம்ம ஜின்னு வந்து ரொம்ப பயப்படுறாரு. நீ பாருங்கள் பயப்படாதீங்க, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், நீங்கள் ஷர்ட்டை போடுங்கன்னு அவங்க ஷர்ட்டை போட்டு விட்டுட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க. நம்ம ஜின்னோடைய அம்மாவும் பின்னாடியே போகிறாங்க. இருமா நானும் வரேம்மான்னு அவங்களும் நம்ம ஒயனுடைய கார்லேயே அவங்க ஏறி ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டாங்க. இவங்க போன 5 நிமிஷத்துல இவங்க எல்லாருமே அதாவது ஒயனுடைய அம்மா அப்பா ஜின்னோடைய அப்பா நம்ம ஒயனுடைய தாத்தா பாட்டி எல்லாருமே பின்னாடி அவங்களுடைய காரில் அவங்களுமே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. நம்ம ஒயன் வந்து ஜின்னை டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அந்த ஆயில்மெண்ட் அதாவது ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு ஆயில்மெண்ட்லாம் வாங்கிட்டு வெளியே கூப்பிட்டு வராங்க. அப்போ தான் அவங்க உள்ளே நுழைஞ்சிருப்பாங்க. நம்ம ஒயனுடைய அம்மா வந்துட்டு என்னம்மா என்ன சொன்னாங்க. இல்லைம்மா அடி ரொம்ப பலமாக தான் பட்டிருக்கு, பெல்ட்டு ஸ்டிக்கு இரும்பு ராடெல்லாம் வச்சு அடிச்சிருக்கலாம், அது குத்தி குத்தி அவருக்கு இங்கே கையில் இதாகிடுச்சு, அதான் ஆயில்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. இவ என்னடி இப்படி பண்ணியிருக்கா, ஒரு பையன் கூட பார்க்காம இப்படி அடித்து வச்சுருக்கா, அவளை பற்றி தான் உங்களுக்கு தெரியல. இப்போ எதையுமே நீங்கள் பேசாதீங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம் சரின்னு அவங்க எல்லாருமே கிளம்பி இப்போது ஒயனுடைய வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் ஒயனுடைய வீட்டுக்கும் கொஞ்சம் தூரமாக. சரி ரொம்ப ஜின்னை வந்து அலைய வைக்க வேணாமல் அவங்க ஒயன் வந்து அவங்க கார்லேயே அவங்களுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு ஆண்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆண்டி, இதான் நம்ம இருக்கோம்ல, நம்ம பார்த்துக்கலாம் ஆண்டி சரிங்களா, யாரும் இப்படிலாம் விட்டுற மாட்டோம். எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அப்பா இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க, அங்கிள் இருக்காரு, ஏன் தாத்தா பாட்டி இருக்காங்க, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ட்ரீட்மெண்ட்லாம் நான் பார்த்துக்கிறேன். அம்மா இவருக்கு எப்படி ஆச்சு, அது இப்போ வேணாம்மா, நான் உனக்கு கொஞ்ச நாள் கழித்து சொல்கிறேன். இப்போ நான் என்னம்மா பண்ணுறது, நான் எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ நாளைக்கு வந்து உன்னுடைய பையனுடைய ஒய்ஃப் எங்கன்னு கேட்டால் அப்போ நான் என்னம்மா பதில் சொல்லுவேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலம்மா. எங்கள் அம்மா அப்பா எதுவுமே சொல்லலை. நான் உன் மேலே எந்த தப்பு நான் சொல்லலைம்மா. ஏன்னா உனக்கே தெரியாது, மேரேஜ் அன்னைக்கு நீங்கள் இல்லவே இல்லை. அவங்களுக்கு ஒரு இன்னொரு பொண்ணு இருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் நான் வந்து நான் உன்னை பார்க்கலம்மா, உன்னை சின்ன வயசில் நான் பார்த்தது. ஓ சரி ஆண்டி, சரி ஆண்டி, நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா. இல்லை நீங்கள் கூட நீங்கள் தங்குங்க, கொஞ்ச நாளைக்கு நீங்கள் தங்குங்க, நம்ம பார்த்துக்கலாம். அப்போ நம்ம ஜின்னோடைய அம்மா வந்து அவங்க ஹஸ்பண்டை திரும்பி பார்த்துட்டு என்னங்க இங்கே தங்கியிருப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவரும் இப்படி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு சரி நம்ம ஒயனுடைய அம்மா வந்து நம்ம ஜின்னோடைய அம்மாவுக்கு ரூமெல்லாம் காட்டி விட்றாங்க.
ஜின்னும் அவங்க கூடயே தானே இருப்பாங்க. ஸோ உங்கள் 3 பேத்துக்கு இது ரூம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டாங்க. அதே மாதிரி அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. இப்போ அப்படியே நைட் டைம் ஆகுது. எல்லாம் அவங்க டின்னரை முடிச்சுட்டு அவங்க ரூம் போயிட்டாங்க. இப்போ நம்ம ஒயின் சைட் காமிச்சோம் அப்படின்னா இப்போ எங்கே போயிருக்கா, திருப்பி இப்படி பண்ணிட்டு போயிருக்கா, எனக்கு ஒன்றும் புரியலையே. அவள் போகிறதா இருந்தால் இங்கேருந்து எப்படியும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி லூரா சொல்லுடி, என்னடி கிட்டத்தட்ட 6 மாதம் கழிச்சு கால் பண்ணியிருக்க போல. ஆமாடி. சரி என்ன திடீர்னு இந்த டயத்தில் கால் பண்ணியிருக்க? இல்லடி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னடி ஹெல்ப்பு? என்னுடைய அக்கா உனக்கு தெரியும்ல, அவளுக்கு மேரேஜ் ஆகிருக்கு. ஓ அப்படியா, சொல்லவே இல்லை. நானே மேரேஜுக்கு இங்கே இல்லடி. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? அவள் திடீர்னு ஓடி போயிட்டாளா? மேரேஜ் முடிஞ்சிருச்சுடா, ஓடி போயிட்டான்றா. எனக்கு ஒன்றும் புரியலடி. என்னடி புரியுற மாதிரி சொல்லுடி. அது ஒன்றும் இல்லடி, நம்ம நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அங்கே அந்த பொண்ணு நேம் லூரா வந்துட்டு என்னடி சொல்கிற, இப்படியே அடிச்சு கொடுமைப்படுத்தும் அக்கா, என்ன லூசாடி? ஒரு இன்னசென்ட் பீப்புள் இப்படியே ஹார்ம் பண்ணுறது? ஆமாம், எனக்கே எரிச்சலாக தான் வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவளை எங்கள் அம்மா செல்லம் கொடுத்து அவளை அப்படியே கெடுத்து வச்சுருக்கு. அதனால இப்படி பண்ணிக்கிட்டு இல்லை. என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்து பணக்காரன்ற ஒரு திமிரை காட்டி அவள் அப்படி பண்ணிட்டு போயிருக்காடி. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. பாவண்டி பார்க்கறக்கே அவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்குடி. பார்க்க அடிக்குன்னு தோணாதுடி. மூஞ்சியை பார்த்தா அப்படி ஒரு பையில பிடிச்சி இப்படி அடிச்சு வச்சுருக்காடி. எனக்கு பார்க்குறது எனக்கே அழுக வந்துச்சுடி. எனக்கே கொலையெல்லாம் நடுங்கி போச்சு. சரி இப்போ நீ என்ன ஹெல்ப் பண்ணணும்? சரி நான் உனக்கு இப்போ என்ன ஹெல்ப் பண்ணணும்? இல்லைடி, இப்போ எங்கள் அக்கா எங்கே இருக்கா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும்டி. என்னடி சொல்கிற? அவள் போனதாண்டி. நீ கூப்பிட்டு எனக்கு சேர்த்து வைக்க போறியா? ஏச்சி, நீ என்ன அவங்க கூட சேர்த்து வச்சுப்பான், மறுபடியும் சேர்த்தாலும் அவள் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாள். அவளை போட்டு நான் சேர்த்துலாம் வைக்க மாட்டேன். அவளுக்கான தண்டனையே நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இன்னசென்ட் பீப்புளை அப்படி ஹார்ம் பண்ணிட்டு போயிருக்கா. என்னால் சும்மா விட முடியாது. உனக்கே தெரியும் நான் எப்படிப்பட்ட ஆளுங்க. புரியுது வயல். சரி ஓகே, நான் என்னென்னு பார்த்து 2 டேஸில் சொல்கிறேன். சரி ஓகேடி, நீ எதாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு. 2 டேஸ் வேணாம், 1 டேலே சொல்ல பாறேன். உங்கள் அக்கா இங்கே தான் இருப்பா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ நான் ஏதாவது மெனக்கெட்டு போய் இப்போ நான் வேகமாக ஏதாவது முடிவெடுத்தேன்னு வச்சுக்கோங்க, உங்கள் அக்கா கண்டுபிடிச்சான்னா எங்கிட்டாவது போய் ஒழிஞ்சுக்கோ. உங்கள் அக்காவை கண்டுபிடிக்க முடியாது. ஆமாம்ல, அது இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம எதாக இருந்தாலும் விட்டு தான் பிடிக்கணும். சரி ஓகேடி, ஓகே அப்படின்னு அவங்க நம்ம ஒயினுடைய ஃப்ரெண்டு லூராவும் கால் கட் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம ஒயினை பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தவங்க அப்படி கையை வைக்கிற மாதிரி தோணுது. நம்ம ஒயினுக்கு யாருடான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஜின்னு தான். நம்ம ஜின்னை பார்த்துட்டு ஒயின், நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க இந்நேரத்தில்? அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயினை கேட்காங்கிறாங்க. நான் சும்மா இங்கே நின்று காற்று வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒயின், அதாவது இந்த ஜின்னு தலையாட்டுறாரு. சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையாட்டுறாங்க. நானும் சாப்பிட்டேன். கீழே தானே இருந்தேன், நீங்களும் தானே இருந்தீங்க அப்படின்ற மாதிரி அவருமே தலையாட்டிட்டு அவருமே நம்ம ஒயின் பக்கத்தில் நின்றுக்கிட்டாரு. நம்ம ஒயினுக்கே இது புதுசாக இருக்குது. என்னன்னா ஏன்னா ஜின்னு மேக்ஸிமம் அவங்க அம்மா கிட்ட விட்டு யார்கிட்ட நிற்க மாட்டாங்களாம். நம்ம ஒயின் நம்ம ஜின்னோடைய அம்மா தான் சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட, அதாவது நம்ம ஒயின் அம்மா கிட்ட பேசினதை நம்ம ஒயின் ஒளிஞ்சு நின்று கேட்டிருப்பாங்க. ஒளிஞ்சு நின்று இல்லை, அந்த பக்கமாக வரும்போது நின்று கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. இது பச்சையாக சொல்ல போனால் ஒட்டு கேட்குறது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க நின்று கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ தான் எல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இவர் உங்கள் அம்மா இல்லாமல் இருக்க மாட்டார் போல் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணியிருக்கும். சரி ஓகே அப்படின்னு அவங்களுமே சரின்ட்டு அப்படியே வந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஒயினுக்கு என்னடா இவர் இந்த பக்கமாக நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஒயினுக்குமே தோணுது. அப்போ நம்ம ஒயின் ஜின்னுக்கிட்ட நீங்கள் தூங்க போகலையா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் தூக்க வரலன்ற மாதிரி சையிலே சொல்கிறாரு. அது நம்ம ஒயினுக்கு புரிஞ்ச மாதிரி, ஓ தூக்க வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு வரல அப்படின்ற மாதிரி அவர் தலையாட்டுறாரு. ஓ சரி ஆனால் இங்கே ரொம்ப காற்றா இருக்கே, ரொம்ப பனி விழுக்கும், நீங்கள் கீழே போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவர் நான் போக மாட்டேன்ற மாதிரி தலையாட்டுறாரு. நம்ம ஜின்னு ஒயின் சரி ஓகே இங்கே இருக்கட்டும்னு அவங்களுமே
ஓகே சொல்லிட்டு அவங்களுமே அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜின்னு வந்து டக்குன்னு நம்ம ஒயினுடைய ஷோல்டரில் சாஞ்சிட்டாங்க. நம்ம ஒயினுக்குலாம் ஒரு நிமிஷம் ஐயோ அவர் என்னடா பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே அவர்கிட்ட எதுவும் தெரியாத தூக்கம் வந்துருச்சு போலன்னு அவங்களுமே எதுவும் கண்டுக்கலை. சரி ஓகேடா, இந்த பாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன்டா. பை டியர் செல்லக்குட்டீஸ்.